شهر رمضان الذي أنزل فيه القرآن. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மாதங்களில் மிகச்சிறந்த மாதம் என்ன தெரியுமா? அதுதான் ரமதானுடைய மாதம். அதன் சிறப்பை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அதிலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எப்படிப்பட்ட மகத்தானது தெரியுமா? அது மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாக இருக்கிறது. நேர்வழியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய தெளிவான அத்தாட்சிகளை சுமந்திருக்கிறது இந்த குர்ஆன். இப்படிப்பட்ட மகத்தான குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமதான் மாதம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன, நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு விடுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா இந்த மாதத்துக்கு வைத்திருக்கிறான். இந்த மாதத்திலே நோன்பாளி நோட்கின்ற அந்த நோன்புக்காக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இன்னும் பல அமல்களை அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிறான். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல் என்ன தெரியுமா? அந்த மாதத்திலே நோன்பு நோட்பது. நோன்பு என்பது எப்படிப்பட்ட சிறப்பான அமல் என்பதை அல்லாஹு தஆலாவே என்ன சொல்கிறான் என்றால், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலே நோன்பாளி நோன்பு திறக்கிற பொழுது அவன் சந்தோஷப்படுகிறான். அவன் விரும்பக்கூடிய உணவு குடிபானம் அவனுக்கு திரும்ப குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதே போன்று அவன் மாத இறுதியிலே பெருநாளை கொண்டாடி சந்தோஷப்படுகிறான். அதைவிட மிகப்பெரிய சந்தோஷத்தை அல்லாஹு தஆலாவை நாளை மறுமையிலே அவன் சந்திக்கிற பொழுது சந்தோஷப்பட இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே மிகப்பெரிய கூலியை அவனுக்கு கொடுக்க இருக்கிறான். நோன்பு எப்படி ஒரு மனிதனை இந்த உலகத்திலே பாவங்களிலிருந்து அவனை பாதுகாக்கின்ற கேடயமாக இருந்ததோ, அதே போன்று நாளை மறுமையிலே நரகத்திலே இருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கப் போகிறது. அதே போன்று ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பசியின் காரணமாக ஏற்படுகிற அந்த வாடை கூட அல்லாஹுவிடத்திலே கஸ்தூரியை விட மகத்தானது, கஸ்தூரியை விட மனமானது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் நோன்பை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம், சரியான முறையிலே நோன்பு நோட்போம். அல்லாஹு தஆலாவிடத்திலே ரமதானுடைய சிறப்பையும் நோன்புடைய சிறப்பையும் அடைந்து கொள்வோம்.